இயன்றவரை நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மொழி மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியினுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுடைய தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு ஏற்புடையதாக அமைத்து தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நேற்று தினத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை நம்ம திருச்சபையாக நம்ம கொண்டாடினோம்ல. நிறைய நிகழ்ச்சிகள், அதில் அந்த பரிசளிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த நிறைய கேட்டகரிஸில் அந்த பரிசுகள் கிடச்சிச்சு. ஒருவேளை நிறைய பிள்ளைங்க அந்த பரிசெல்லாம் வாங்கினாங்க. பட் பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்திருக்கும். என்னென்னா, ஒரு நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம சர்ச்சில் gift கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்முடைய நெகிடி திருச்சபை பல நிலைகளில் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அந்த எல்லா காரியத்திலுமே அவங்கள இந்த சிறப்பான பரிசு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்மஸ் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. இப்போது கிறிஸ்மஸ் எங்கே வந்துடுச்சு? இன்றைக்கி நைட்டு நம்ம ஆராதனைக்கு வர போகிறோம்ல, கிறிஸ்மஸ். இந்த வேதத்தில் சுவிசேஷ பாடமாய் வாசி கேட்ட வேத பகுதியை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை. ஒரு சின்ன ஒரு கேள்வியோடு கூட என்னுடைய செய்தி நான் தொடங்க போகிறேன். என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் மிகவும் நீளமான அதிகாரம் எது? விச் இஸ் த லாங்கஸ்ட் சாப்டர் இன் த நியூ டெஸ்டமெண்ட்? யாருக்கா அதுக்கு பதில் தெரியுங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் தான். அதில் பார்த்தீங்கன்னா 80 வசனங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 119ஆம் சங்கீதம் வரும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 1ஆம் அதிகாரம் தான் ஒரு நீண்ட ஒரு அதிகாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த லூக்கா நற்செய்தி நூலில் இந்த முதல் 2 அதிகாரங்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சார்ந்த அந்த சம்பவங்கள், நிகழ்வுகள் ரொம்ப அழகாக அந்த லூக்கா ஆக்கியோன் நமக்கு எழுதியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதை நீங்கள் பொறுமையாக அதை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த 2 அதிகாரத்தில் ஒரு 13 கதாபாத்திரங்கள். அவங்க யாருன்னா, இயேசுவோட அந்த பிறப்போடு கூட ரொம்ப சம்பந்தப்பட்டவங்க, ரொம்ப க்ளோஸராக இருந்தவங்களுடைய தரவுகள், இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் 2 அதிகாரத்தில் இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இந்த காலை நேரத்தில் இயேசுவானவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த 2 கதாபாத்திரங்களை குறித்து நம்ம ரொம்ப சுருக்கமாக இன்றைக்கி நம்முடைய தியானத்தை நம்ம செய்ய இருக்கின்றோம். அந்த 2 கதாபாத்திரம் யாருன்னா, முதல் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஓகே, இங்கே 2 பேரோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று யோசேப்பு, இன்னொருத்தவங்க மரியாள். சிறப்பான காரியங்களை செய்வதற்கு மிகவும் திறமையானவர்களை மட்டுமே கடவுள் தேடுவதில்லை என்பதற்கு இந்த 2 பேருமே ஒரு சிறந்த உதாரணமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவங்க விளங்கி கொண்டிருப்பதை, அவங்களுடைய வாழ்க்கையின் அந்த வரலாறை நம்ம ஆராயும் போது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். These 2 people are the best examples for the Lord is not looking for people who have great skills to do great things. சாதாரணமானவர்களை கூட அசாதாரணமாக மாற்றக்கூடிய ஆற்றல் நம்முடைய கடவுளுக்கு உண்டு என்பதை இந்த 2 பேருமே நமக்கு சாட்சியாக அவங்க முன்னாடி இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த 2 பேரும் நம்ம எடுத்துட்டோன்னா, யோசேப்பு, மரியாள், இவங்க 2 பேருமே வாழ்ந்த காலத்தில் எண்ணற்ற மக்கள், there were so many people, அதிலும் குறிப்பாக இளம் பெண்கள் என்ன பண்ணிட்டு கொண்டிருந்தாங்கன்னா, மேசியா என் குடும்பத்தில் என்னுடைய வயத்தில் பிறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தவம் கிடந்து காத்திருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் வரலாறை வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஏன் கடவுள் இந்த யோசேப்பையும் மரியாளையும் தெரிந்தெடுத்து அவங்க குடும்பத்தில் அவர் மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா?
அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதோடைய காரணத்தை நீங்கள் பைபிளில் தேடினீங்கன்னு சொன்னால் அதுக்கு விடை இருக்குது. ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஒன்று, they loved God immensely. இருவரும் கடவுளை அதிகமாக நேசித்து வாழ்ந்தார்கள். ரெண்டாவது, they lived a honest life in the society. சமுதாயத்தில் நேர்மையானவர்களாக அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மூன்றாவது, they were ready to face any kind of challenges. எப்பேற்பட்ட சவாலையும் சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த 2 பேருடைய வாழ்விலிருந்து ஒரு சில பேருண்மைகளை நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ள போகின்றோம். ஐ ஹவ் என்டைட்டில்டு மை சர்மன் as யூனிக்னஸ் ஆஃப் மேரி அண்ட் ஜோசப். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இருந்த தனித்துவங்கள். யூனிக்னஸ் ஆஃப் மேரி அண்ட் ஜோசப். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கடவுள் தனித்துவங்களை அவர் கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன தனித்துவத்தை கடவுள் கொடுத்திருந்தார், குறிப்பாக பெற்றோர்களாக அவங்க எப்படி அந்த காரியத்தை அவங்க அழகுபட செய்தார்கள் என்பதை நம்ம ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தனித்துவம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஒபேயிங் காட்ஸ் வாய்ஸ், கடவுளின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் குறிப்பு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. லூக் 2:21. லூக்கா 2. ஓகே, மனித குலம் ஆரம்பத்திலிருந்தே இந்த கீழ்ப்படிதலுக்கு போராடியதை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. ஆதியாகமம் அந்த ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க்கலாம், அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாள் அப்படின்றவங்கள கடவுள் படைத்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அதை கீழ்ப்படிய சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படியாமல் போகிறாங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங் இந்த மனுக்குலம் அந்த கீழ்ப்படிதலை ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் இந்த 2 நபர்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க கடவுளுடைய சத்தத்துக்கு அப்படியே அவங்க கீழ்ப்படிந்ததை வேதம் நமக்கு எடுத்துரைப்பதை நம்ம பார்க்கலாம். இங்கே முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாள் இடத்துல தேவதூதர் சொல்கிறாரு. லூக்கா 1:31 வாசிங்க. மத்தேயு 1:21 வாசிங்க. ஓகே, லூக்காவில் மரியாள் இடத்துல தேவதூதர் சொல்கிறாரு, மத்தேயுவில் யோசேப்பின் இடத்துல தேவதூதர் சொல்கிறாரு. 2 பேர்கிட்டையுமே சொன்னது ஒரே செய்தி தான், உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு என்னென்னு பேர் கொடுக்கணும், இயேசு அப்படின்ற ஒரு பெயரை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்வதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து நான் சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். இவங்க 2 பேருமே புது தம்பதிகள், திருமணம் ஆகியிருக்கு. தங்களுடைய வாழ்க்கையை விரும்பினபடி வாழ்வதற்கு அவங்க 2 பேருக்குமே என்ன தரப்படலைன்னா வாய்ப்பு தரப்படலை. ஒரு 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 கட்டத்தை போட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்க்கை வாழணும்னு சொன்ன மாதிரி நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவதூதர்கள் அவங்க 2 பேருக்குமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதை அவங்க அப்படியே அவங்க செய்கிறாங்க. தொடர்ந்து இன்னொரு காரியம் என்னென்னா, தங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் வைக்கின்ற அந்த ஒரு பெயரை செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கூட என்ன பண்ணல கடவுள் அவங்க 2 பேருக்குமே கொடுக்கல. பொதுவாக இந்த கல்யாணம் ஆன உடனே அந்த கன்சீவ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஆண் குழந்தை பிறந்தா நம்ம என்ன பேர் வைக்கணும், இல்லை பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணும், அது அந்த பேர் ரொம்ப சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை யோசித்து அதை பிளான் பண்ணி செய்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க 2 பேருக்குமே அந்த எந்த ஆப்ஷனுமே கடவுள் கொடுக்கல. இப்படி தான், இதை தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி, ஒருவேளை கடவுள் சொன்னார்ல இயேசு அப்படின்னு சொல்லி ஒரு பேர், அது ரொம்ப ஒரு சூப்பர் நேமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் இவங்க 2 பேருமே வாழ்ந்த காலத்தில் இயேசு அப்படின்ற பேரில் நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இட் வாஸ் அ வெரி காமன் நேம், ஒரு யூனிக் நேம் கிடையாது அது. பட் இருந்தாலும் கடவுள் என்ன சொல்கிறாரு,
இந்த பேரை தான் அந்த குழந்தைக்கு நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறாரு. அதை அவங்க அப்படியே அதை கீழ்ப்படிந்து அவங்க 2 பேருமே அதை செய்ததை நம்ம வந்து வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இவங்க எந்த ஒரு கேள்வியுமே கடவுள் இடத்துல இல்லை தூதர்கள் இடத்துல அவங்க என்ன பண்ணல, அவங்க கேட்கவே இல்லை. என்ன ரிக்குவயர்மெண்ட் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சோ அதை அப்படியே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். குதிரை எல்லாரும் நம்ம பார்த்துருக்குறோம்ல, ஹார்ஸ். அதுக்கு ரொம்ப பெயர் போனது வந்து அரேபிய குதிரைகள், அரேபியன் ஹார்சஸ். இந்த அரேபிய குதிரைகளை நீங்கள் அதிகமாக எங்கே பார்க்க முடியும்னா மத்திய கிழக்கு நாடுகளில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த குதிரையை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு ட்ரெயினர் இருப்பார். நிறைய காரியங்களை வந்து அந்த குதிரை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரிகரஸாக அந்த ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ட்ரைனிங்கோட அல்டிமேட்டு ஒரு இது என்னென்னா, ஒபீடியன்ஸை வந்து அந்த குதிரைக்கு வந்து அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. அதை எப்படி டீச் பண்ணுவாங்களாம், பல நாட்கள் அந்த குதிரைக்கு வந்து தண்ணியே கொடுக்காம அதை அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு மற்ற காரியங்களை செய்வதற்கு அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த குதிரைக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த குதிரையும் அப்படியே தண்ணி குடிக்காமலே அதை அப்படியே சமாளிச்சுட்டு அது உயிர் வாழ்ந்து கொண்டு வருமா. ஒரு பாயிண்டில் அந்த குதிரை ரொம்ப தண்ணி தாகத்தில் இருக்கும் பொழுது அந்த குதிரையை அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அப்படி கொண்டு போயிட்டு அந்த குதிரையை வந்து அந்த கயிறை அவுத்து விட்டுருவார் அந்த ட்ரெயினர். அந்த தண்ணியை பார்த்த உடனே அந்த குதிரை என்ன பண்ணுமா, வேகமாக ஓடி போய் ரொம்ப நாள் தண்ணி குடிக்கல, அது குடிக்கலான்னு சொல்லி ஆசையாக வாய் அந்த தொட்டியில் வைக்கும் போது அந்த ட்ரெயினர் ஒரு விசில் அடிப்பார். அந்த விசில் அடித்த உடனே அந்த குதிரை என்ன பண்ணுமா, அந்த தண்ணியை குடிக்காமல் திருப்ப அந்த ட்ரெயினர்கிட்ட ஓடி வந்துருமா. அந்த ஒபீடியன்ஸை செக் பண்ண பிறகு அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவார், அந்த குதிரைக்கு வந்து தண்ணி ஆகட்டும் அப்படி நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் எதையெல்லாம் இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சொன்னாரோ கூறினாரோ அதை அவர்கள் அப்படியே அவங்க செய்தாங்க. திருமணத்துக்கு முன்னாடி மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. திருமணம் ஆன பிறகு அவங்களுடைய நிறைய காரியங்கள் வந்து மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில் அவங்க ஃபேமிலியில் வந்து மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இவங்க லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தாங்களோ திருமணத்துக்கு முன்பாக அதே போல தான் திருமணத்துக்கு பிறகும் அவங்க இருந்ததை நம்ம பார்க்கலாம். இவங்க 2 பேருக்குமே கடவுள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு ஒருத்தர் கீழ்ப்படியாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னா, கடவுளுடைய திட்டம் வந்து அது வந்து நிறைவேறாமல் போயிருக்கும். 2 பேருமே ஒரு சேர இணைந்து கடவுள் கூறின காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை தான் முதலாவதாக அவருடைய வாழ்வின் தனித்துவங்களாக நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்விலுமே கடவுள் எதிர்பார்க்கின்ற முதலாவது காரியம் கீழ்ப்படிதல். அவர் சொல்கிறத, அவருடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிவதற்கு நம்ம அழைக்கப்படுகின்றோம். 2வது தனித்துவம் வந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 24 வசனங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கீப்பிங் காட்ஸ் லா, கடவுளின் சட்ட திட்டங்களை அவர்கள் இருவரும் கடைபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையை எப்படி வாழணும் என்பதற்கு பல நியாய பிரமாணங்களை வந்து கடவுள் வந்து கொடுத்திருந்தார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமான ஒரு 3 நியாய பிரமாணங்களை இந்த 2 பேருமே சேர்ந்து நிறைவேற்றினார்கள். அதை நான் இந்த 2வது பாயிண்டில் நான் சொல்ல விரும்புகின்றேன். 21ஆம் வசனத்தோட துவக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க செய்த முதலாவது காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்க்கம்சிஷன், விருத்த சேதனத்தை அந்த குழந்தைக்கு அவங்க செய்ததை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் தொடர்ந்து இருப்பதை நீங்கள் வந்து கவனிக்க முடியும். ஒவ்வொரு யூத ஆண் மகனுக்கும் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் இந்த விருத்த சேதனம். அதை எப்போ பண்ணணும்னா, கரெக்டாக 8வது நாளில் அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் வந்து செய்ய வேண்டும். இந்த செயலை இந்த 2 பேரும் செய்தது நிமித்தமாக இயேசுவானவர் வந்து என்ன ஆகிறார்னா, யூத சமயத்தினுடைய ஒரு முறையான உறுப்பினராக அவர் சேர்க்கப்படுகிறார். அதை தான் இந்த விருத்த சேதனம் நமக்கு சொல்வதை வந்து நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு அந்த லாவை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. 2வது லாவை அவங்க என்ன ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா, 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெடிமிங் த ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிறப்பை மீட்டெடுப்பது. அந்த 2 வசனத்தை யாராவது வாசிங்க. ஓகே, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. எந்த முதல் அந்த பிறப்பு, அது வந்து பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது வந்து யாருடையது? கடவுளுடையது அப்படின்னு சொல்லிட்டு அதில் யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு? மோசேயோட நியாயப்பிரமாணம்னு சொல்லி 22ஆம் வசனம் துவங்குதில்ல. ஆனால் இதை வந்து மோசையை சொல்லலை. யார் இதை வந்து மோசேக்கு சொன்னார் அப்படின்னு நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம எங்கே பார்க்க முடியும்னா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எக்ஸோடஸ் 13 verse 1 and 2. யாத்திராகமம் 13 1 2 வசனங்கள். ஓகே, இங்கே கடவுள் வந்து தெளிவாக சொல்கிறாரு, அந்த முதல் அந்த பிறப்பு எல்லாமே அது என்னுடையது. அதை நீ என்ன பண்ணணும்? யூ ஷுட் கான்சிக்ரேட், அதை வந்து நீ வந்து பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே எத்தனை பேர் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிறந்தவங்க? கொஞ்சம் கை உயர்த்துறீங்களா? ஓகே, தெர் ஆர் ஃபியூ ஹேண்ட்ஸ். நானும் என் குடும்பத்தில் முதல்ல பிறந்தவன் தான். ஆனால் பைபிள் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதுபடி என்னென்னா, குடும்பத்தில் முதல் பிறந்தவங்க வந்து யாருக்குரியவர்கள்? கடவுளுக்குரியவர்கள், கடவுளுக்கு சேவகம் செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அவங்கள மீட்டெடுக்கணுன்னா அதுக்கு கடவுள் ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருந்தார். அதை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, நம்பர்ஸ் சாப்டர் 18 verse 15 and 16, எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும். எண்ணாகமம் 18 15 16. ஓகே, இங்கே வந்து இயேசுவை மீட்டெடுப்பதற்காக இங்கே மரியாளும் யோசேப்பும் 5 சேக்கல் பணத்தை அவங்க வந்து காணிக்கையாக கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இதான் அவங்க செய்த 2வது சட்டதிட்டம். அந்த முதல் பிறப்பை மீட்டெடுத்தார்கள். 3வது அவங்க கடைப்பிடிச்ச அந்த லா என்னன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல், சுத்திகரிப்பு சடங்கை அவர்கள் செய்தார்கள். 24ஆம் வசனத்தை வாசிங்க. குழந்தை பிறந்து 40 நாள் ஆன பிறகு இந்த சடங்கை வந்து இஸ்ரவேலர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவர்களுக்கு வந்து சொல்லியிருந்தார். அதை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களில் அந்த லாங் லிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கடவுள் கொடுத்துருக்கின்றார். அதில் அந்த 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 12:8. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவர்களுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றாள். இந்த சுத்திகரிப்பு சடங்கு செய்வதற்கு மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க படைத்த அந்த காணிக்கை வந்து 24ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ஜோடி காட்டு புறா இல்லைன்னா 2 புறா குஞ்சு, அதை தான் அவங்க கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் பார்க்கலாம். ஆனால் 8ஆம் வசனத்தில் லேவியராகத்தில் என்ன சொல்லுதுன்னா, பேசிக்காக வந்து ஆட்டுக்குட்டியை தான் அவங்க கொண்டு போனோம். ஒருவேளை வசதி இல்லாதவங்க என்ன பண்ணலாம், அடுத்த ஆப்ஷன்ஸை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம். இங்கே இந்த மரியாள் கொடுத்த அந்த காணிக்கை நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இயேசுவினுடைய பெற்றோராக அவங்க 2 பேரும் இருந்தாலுமே வாழ்க்கையில்
ஒரு ஏழ்மை நிலையில் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. ரொம்ப சாதாரண மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு ஆட்டை வாங்க கூட அவங்களுக்கு சக்தி இல்லாமல் அந்த புறா குஞ்சை கொண்டு போயிட்டு கடவுளுக்கு காணிக்கையாக அவங்க படைத்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க 2 பேருமே தட்டி கழிக்காம அவங்கள் கடவுள் சொன்ன அந்த அனைத்து சட்ட திட்டங்களையும் ஒன்று விடாமல் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக இந்த 2 பேருக்குமே இருந்த மூன்றாவது தனித்துவம் என்னவென்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும் 40ஆம் வசனமும் அது சொல்லுகின்றது, ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கடவுள் கொடுத்த பொறுப்பினை அவங்க 2 பேருமே நிறைவேற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது. 39ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கு, சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பிறகு. அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்டுமே அவங்க என்ன பண்ணல, அதை விடாமல் எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அவங்க திரும்ப தங்களுடைய ஊருக்கு அவங்க கடந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம போடப்பட்டிருக்கு. இந்த 40ஆவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொன்னால், லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய 4 தனித்துவமான அவருடைய குணாதிசயங்களை, அம்சங்களை அவர் அந்த இடத்துல ஒரு பட்டியலிட்டு இருக்கின்றார். 4 சூப்பர் குவாலிட்டிஸ் ஆஃப் ஜீசஸ். ஆனால் அதில் அந்த முதல் 3க்கு சொந்தக்காரராக விளங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பும் மரியாளும் தான். அதை மட்டும் நான் சொல்லிட வேண்டிய செய்தியை நான் முடிக்க போகிறேன். முதலாவது காரியம் 40ஆம் வசனம் அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளை வளர்ந்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. த சைல்டு க்ரூ. திஸ் டாக்ஸ் அபவுட் த ஃபிசிக்கல் க்ரோத். சரீர வளர்ச்சியை குறித்து இந்த முதல் காரியம் நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கலாம். இவங்க 2 பேருமே ஏழையாக இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளை அவங்க எப்படி வளர்த்துருக்கிறாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக அவங்க வளர்த்தார்கள். அந்த பிள்ளை ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அவங்க முகம் சுளிக்காமல் அவங்க வாங்கி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடப்பட்டிருக்கிறது. இதுதான் அவங்க செய்த முதலாவது காரியம். ரெண்டாவது அடுத்த அந்த 40ஆவது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஆவியிலே பலன் கொண்டு. இது என்ன சொல்லுதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஆவிக்குரிய வளர்ச்சியை இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவை ஆன்மீக ஒழுக்கத்தில் இவங்க 2 பேருமே பழக்க வித்தார்கள் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுது, அவருடைய 41ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவங்க என்ன ப்ராக்டிஸ் அவங்க பண்ணாங்களோ அது அப்படியே என்ன ஆச்சு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆனது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகளில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்குது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அந்த பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். அந்த கொடுக்குற அந்த ட்ரைனிங் என்ன ஆகும், அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அதில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. ஸோ அதை தான் இயேசுவானவருக்கு இவங்க பெற்றோர்களாகிய மரியாளும் யோசேப்பும் அவர்கள் செய்தார்கள். மூன்றாவதாக அந்த 40ஆவது வசனத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஞானத்தினால் நிறைந்து. இட் டாக்ஸ் அபவுட் த மென்டல் க்ரோத். அறிவு சார்ந்த வளர்ச்சியை இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. இயேசுவானவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அவருக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் அவருடைய லைஃப்பில் இருந்ததை நம்ம பார்க்கலாம். அவர் 47ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம்னா, அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படின்னா அவளுக்கு உலக அறிவும் இருந்துச்சு, மற்ற எல்லா ஏரியாஸ்லையுமே அவருக்கு அந்த ஒரு சவுண்டாக அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மெச்சிக்கொள்ளுகிற மாதிரி இயேசுனுடைய வாழ்க்கை அன்றைக்கி இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர்கள் இந்த யோசேப்பும் மரியாளும். கடைசியாக நான் சொல்ல போகிற ஒரே ஒரு காரியம், இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தில் 4 காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன்ல. இதில் இருக்கிற முதல் 3 காரியங்களை ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியாக அவங்க செய்கின்ற பட்சத்தில்
நான்காவதாக இடம்பெற்றிருப்பதை கடவுள் அவர் பார்த்து கொள்வார். நான்காவதாக என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அந்த ஃபேவர் ஆஃப் காட் வாஸ் அப்பான் him. இந்த காலை நேரத்தில் யோசேப்பையும் மரியாளையும் குறித்து நம்ம ஒரு பெற்றோராக இருந்து அவங்க எப்படியெல்லாம் அந்த இயேசுவானவருக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க அழகாக நிறைவேற்றினார்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்தது கடவுளுடைய சத்தத்துக்கு ரெண்டு பேருமே ஒரு சேர அவங்க கீழ்ப்படிந்தார்கள். ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர் இன்னொருத்தங்க இன்னொரு திசையில் போகாமல் ரெண்டு பேருமே அந்த வண்டியில் அந்த பூட்டின அந்த எருது மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செய்தார்கள். ரெண்டாவது, கடவுளின் சட்ட திட்டங்களை கடைபிடித்தார்கள். ஒரு சின்ன குறை கூட வைக்காம எல்லாத்தையுமே கடவுள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார்கள். மூன்றாவது, கடவுள் தங்களுடைய கரங்களில் கொடுத்த பொறுப்பை அவங்க அழகாக செய்து முடித்தார்கள். இல்லை கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் கடவுள் நம்முடைய கரங்களிலுமே நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் நம்ம அங்கங்களாக அவர் வைத்திருக்கிறார்ல. அந்த கடவுள் கொடுத்திருக்க அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக இந்த யோசேப்பை போல மரியாளை போல நாம் செயல்படும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வின் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மூலமாக அவர் மகிமைப்படுவார். அவர் நம்மை படைத்த நோக்கங்கள் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுள் தாமே இந்த திருவாரத்தில் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.